தேனி மாவட்டம் கூடலூர் சுரங்கனாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முத்துவேலிடம் கேட்கலாம். முத்துவேல், இப்போ அந்த நீர்வீழ்ச்சியின் வெள்ளப்பெருக்கு எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். அதாவது தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதியில் கடந்த சில நாட்களாக சாரல் மழை பெய்து வருகிறது. அவ்வப்போது கனமழையும் பெய்து வருகிறது. இதுபோன்று கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் குமுளி, வண்டிப்பெரியார், வல்லக்கடவு, புளியமலை, ஆமையாறு இந்த போன்ற பகுதிகளிலும் சாரல் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த மழையின் காரணமாக கூடலூரிலிருந்து குமுளி செல்லக்கூடிய தேனி கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தமணம்பட்டிக்கு மேல ஒரு காட்டாறு அருவி இருக்கு. அந்த காட்டாறு அருவியில இந்த மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. மழையின் வெள்ளப்பெருக்குனால இந்த அருவிக்கு யாரும் செல்ல முடியாது. அதாவது அது வனப்பகுதிக்குள்ள இருக்கு. குளிக்கிறதா இருக்க செல்ல முடியாது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ள போகணும். அதனால அருவியிலிருந்து விழுகக்கூடிய தண்ணி ரொம்ப வெள்ளம் ஏற்பட்டு வனப்பகுதிக்குள்ள விழுந்து வனப்பகுதியிலிருந்து முல்லைப்பேட்டை ஆற்றில் கலந்து வருகிறது. இப்பொழுது இந்த அருவியில கடந்த பிப்ரவரி மாத தொடக்கத்துல நின்ன தண்ணி மழை இல்லாதனால நின்னது இப்பொழுது மீண்டும் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவி தண்ணி கொட்ட தொடங்கி இருக்கிறது. இந்த தண்ணி விழுகிறத தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு போறவங்களும், கேரளாவிலிருந்து தமிழகத்துக்கு வரவங்களும் இந்த அருவியை பார்த்து அந்த சாலையில நின்று கண்டு ரசித்து புகைப்படங்களை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மேலும் அந்த பகுதியில குழு குழுன்னு சூழ்நிலைக்கும் சாரல் மழைக்கும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த இதமான சூழ்நிலை அனுபவிச்சுட்டு புகைப்படங்களை எடுத்துக்கிட்டு சுற்றுலா பயணிகள் போய்கிட்டு இருக்காங்க. அந்த அருவியை கண்டு மகிழ்ச்சியோட போய்கிட்டு இருக்காங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.